மேலே இருக்கு கமெண்ட். கேஸ்மா என்ன எழுதுனீங்க? நான் படிச்சேன்னு நினைக்கிறேன்னா ஜீவா சகோவா. ஓகே, நான் எப்படி அதுதான் உதயமணி. வேற இன்னும் இல்லையே கேசிமா. அப்படியே கூப்பிட சொல்லு தமிழ்ச்செல்வி தங்கச்சி சொல்லியிருக்கீங்க. சிவகுமார் சகோ அவர் அமைச்சிருக்காருன்னா நம்மகிட்ட எப்படி பார்க்கணும்னா ஈரோடு வருஷம் வேணும். அவர் மெசேஜ் வச்சுட்டு சேனல் ஆக்டிவிட்டி இருக்குல்ல, எப்போ ஒரு மெசேஜ் இந்த லைவில் மட்டும் பண்ணியிருக்காரு. அப்படியா? இது வரைக்கும் சில பேர் இருக்காங்க. ஓ சரி சரி. இப்போ வெளில வந்துடலாம்ல. சூப்பர் சூப்பர். நான் கேசிமா எனக்கு கொடுத்த கமெண்ட் மட்டும் படித்தேன். நீங்கள் பேசிக்கிறது படிக்கல. நான் இப்போ ஃபுல்லாக பார்த்துட்டேன். இப்படி தான் பார்க்கணும். அவங்களோட கமெண்ட் பார்க்கணும். இந்த மாதிரி தான் பார்க்கணுமா? கமெண்ட் மட்டும் பார்க்கணும். சூப்பர் 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 சூப்பர். இதுக்காக நான் இவ்வளோ தூரம் போயிட்டேன். போயிட்டேன். ஸ்க்ரோல் பண்ணது ஸ்க்ரோல் தானே மாமா. சாப்பிடுமா ஒழுங்கா சாப்பிடுதில்ல, ரெஸ்ட் இல்லாம தலை சுத்தம். ஆமா செஞ்சு என்ன அப்படிதான் இருக்கு. கண்ணை கட்டிக்கிட்டு கிணத்துல விழுந்தா அது அரேஞ்சு மேரேஜ், கண்ணை திறந்து வச்சுக்கிட்டு கிணத்துல விழுந்தா அதான் லவ் மேரேஜ். சிஎஸ் அண்ணா செம்ம மாசு. சூப்பர். ஹாய்மா, வாருங்கள். வணக்கம் வணக்கம். மாதேன் தானே வாய்மா. அருமை சிஎஸ்ஓகோ. என்ன அருமை சிஎஸ்ஓகோ? ஏன் கேர்ஸ்மா என்ன அருமை சிஎஸ்ஓகோ? ஐயோ சாரி மாமா. நான் எடுத்து விட்றேன். நார்மலாக போய் ரயிலில் யாதவ ஒரு அப்படின்னு சொல்லியிருக்கேன். நார்மலாக போய் ரயில் வரும்போது போய் தற்கொலை செய்வது காதல் திருமணம், ரயில் வரும்போது நம்மளை தள்ளி விடுவது நிச்சயிக்கப்பட்ட திருமணம். ஐயோ யாது முறை அண்ணா, முடியல. சூப்பர் அண்ணா. வாங்க தோழரை. வணக்கம் ரவி தோழரே. ஹாய், நான் ரவிக்குமார். நீங்கள் ரொம்ப ரொம்ப நலமா? நீங்கள் ஒரு பெரிய ஸ்மைல் பண்ணுங்க சரியா? கண்டிப்பா. எது? ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இல்ல அது வந்து நான் இன்னும் போட்டு இல்லை. பிகாஸ் சாப்பிட்டீங்களா? உடம்பு சரியாயிட்டு சொல்லுங்க. ஹலோ, வாருங்கள். வணக்கம் தினேஷ், நல்லா இருக்கீங்களா? ஹாய்மா, வாருங்கள். வணக்கம். சும்மா இருங்க மாமா, எனக்கு கமெண்ட் படிக்க விடுங்க. ரவீந்திரன் சகோ உதயத்தங்க சொல்லியிருக்காங்க. ஓகே உதயம் சகோ, நீங்க ரொம்ப அழகா இருக்கு, ரொம்ப சந்தோஷம். காதல் கண்ணன் தோழிலே. ஆமா, அது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு தடவை போட்டிருந்தது. அதை திரும்பி எடுத்து உதயகுமார் வந்து அனுப்பிச்சுட்டாப்புல. அதை திரும்பி வந்து நான் அப்லோட் பண்ணேன். அது வந்து இதாகிடுச்சு, காப்பிரைட் விழுந்துருச்சு. நம்ம போட்டது நமக்கு காப்பிரைட் விழுந்துருச்சு. தினேஷ் சகோதரி, மிக்க சோஷம் வளர்த்துடன் வாழ்க. உங்க மாமியார் இப்பதான் சாப்பிடுறாங்களா? ஆமா ஆமா, இப்பதான் மாமியார் சாப்பிடுறாங்க. படிக்கல. கேசி தங்கம்மா சாரிடி தங்க. நீங்க என்ன கமெண்ட் எழுதி சாமி எனக்காக. திரும்ப பண்ண முடியல, தலை வலிக்குது. பார் உள்ளமும் சுமாரே பரந்த பார் உள்ளமும் பரந்த கடலும் நீரளவும் இந்த பாசம்ல உறவு இருக்கும். பக்காவா லைக் போடுங்க உறவுகளை. சூப்பர் சூப்பர் செஞ்சு என்ன. ஹலோ ப்ரோ, இருக்கேன். வாருங்கள். வணக்கம் தமிழ்ச்செல்வி அண்ணி. ஓகேம்மா. ஹலோ மியாவ். ஹாய் மியாவ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மியாவ். நீங்க எப்படி இருக்கீங்க? பாப்பா நல்லா இருக்கா? நல்லா படிக்கிறா மியாவ். நீங்க எப்படி இருக்கீங்க? உலகத்திலே உன்னதமான உறவு ஒன்று உண்டு என்றால் அது எந்த உறவு தோழி? உன்னதமான உறவு ஒருத்தவங்களுக்கும் ஒருத்தவங்க இருப்பாங்க தோழரே. ஒருத்தவங்களுக்கு வந்து அம்மா இருப்பாங்க, ஒரு சிலருக்கு வந்து அப்பா இருப்பாங்க, ஒரு சிலருக்கு வந்து கூட பிறந்தவங்க இருப்பாங்க. என்ன எங்கள் வீட்டை பொறுத்தவரையும் ஒரு சில நேரத்தில் எங்கள் அம்மா கூட என்னை ஏதாவது கொஞ்சம் குறை வச்சு பேசுவாங்க, எங்கள் அப்பாவும் கூட லைட்டாக ஒரு குறை வச்சு பேசுவாங்க. அவள் அப்படி தான் பண்ணுவான் அப்படின்னு. ஆனால் என் தம்பி மட்டும் என்னை எப்போவுமே எந்த குறையும் வச்சு பேச மாட்டான், யாருக்கிட்டையுமே விட்டு கொடுக்க மாட்டான். அப்படின்னா என் தம்பியை தான் சொல்லுவேன். இப்போ மாமா கூட இருக்கட்டும், பாப்பா கூட இருக்கட்டும், ஏதாவது நான் ஒன்று பண்ணேன்னா அதை வந்து சுட்டி காமிப்பாங்க. ஆனால் என்னோட தம்பி வெங்கடேஷ் வந்து என்னை வந்து எந்த விதத்துலையுமே சுட்டி காமிக்க மாட்டான். அதனால எனக்கு ஒரு உன்னதமான உறவு அப்படின்னா என்னோட செல்லம், என் செல்ல மயம் மாதிரி தான் என்னோட தம்பி தான் எனக்கு ஃபர்ஸ்ட். தமிழ்ச்செல்வி நீ ஓகே. ஹாய் ஹலோ, வாங்க கோபால் சோகம் வணக்கம். ஹாய் தங்கச்சி அம்மா, சாப்பிட்டேன் கோபால் அண்ணா, நீங்க சாப்பிட்டீங்களா? பாருங்கள் கோபால் அண்ணா வணக்கம். பந்தியில் எதிரெதிரே அமர்ந்து உண்பவர்கள் இலையை வெளிப்புறமாக மடித்தால், பந்தியில் எதிரெதிரே அமர்ந்து உண்பவர்கள் வெளிப்புறமாக மடித்தால் சாப்பிட்ட உணவின் மீதம் எதிர் இலையில் படும்.
சூப்பர் சீசனா